அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தைப்பூசம் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த தைப்பூச சத்சங்கத்துல இதுவரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு சில ரகசியங்கள இந்த வீடியோல நான் உங்களுக்கு அனுமதி இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். அதுல ஒரு சில விஷயங்கள நம்ம பார்ப்போம். இந்த தைப்பூசம் என்னத்த சொல்ல வருது? நமக்குள்ள என்ன ஒரு விஷயத்த காட்டுது? உடலுக்குள் தைப்பூசம் எப்படி இருக்கிறது? அப்படிங்கிறத இந்த ஒரு சத்சங்கத்துல நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த தைப்பூசத்தோட நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முருகர் தான். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொன்று தொட்டு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவடி எடுக்கிறதாகட்டும், பால் குடங்கள் எடுக்கிறதாகட்டும், பாத யாத்திரை செல்றதாகட்டும், இல்ல அப்படின்னு அந்த அலகு குத்துறது, இது எல்லா பக்கமுமே ரொம்ப ஃபேமஸுங்க. இது நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கிற பழனி, திருச்செந்தூர் இந்த மாரி இடங்கள்ல மட்டும் இல்லாம, மலேசியால இருக்க பத்துமலை, இந்த மாரி முருகனோட புகழ்பெற்ற ஸ்தலங்கள் எல்லாத்துலயுமே அவ்வளோ சிறப்பா கொண்டாடப்படுறாரு நம்ம முருகப்பெருமான். இப்போ இது வெறும் மத, சமய சடங்குகளுக்குள்ள மட்டுமே அடைபெற ஒரு விஷயமா இருந்தா, நம்மளுடைய சித்தர் மரபுல வந்த திரும்பவும் சொல்றேன், சித்தர் மரபுல வந்த வள்ளல் பெருமானார் எதுக்கு இந்த தைப்பூசத்த மிக பெருமையா சொல்லணும். வருஷத்துல 365 நாள், அதுல என்னைக்கு வேணாலும் அவர் அந்த ஞான சபையோட 7 திரைகளையும் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டியிருக்கலாம். ஆனா இந்த ஜோதி தரிசனமானது இந்த 7 திரைகளும் விளக்கப்பட்டு அந்த ஜோதி காட்டப்படும் ஒரே ஒரு நன்னாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூச திருநாளா தான் இருக்கும். அப்படி என்னதான் இந்த தைப்பூச திருநாளுக்கு மகத்துவம் இருக்கு? அதாவதும் நம்மளுடைய ஆன்மீகமா உள்முகத்திலேயே என்னென்ன விதமான ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கு. வெளிமுகமா பார்த்தா வெளியே இருக்க அண்டத்திலையும் சரி, நம்மளுடைய பிண்ட அண்டமாகிய இந்த தலை சிரசுக்குள்ள என்ன இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளியே இருக்கிற பகிரண்டமான இந்த அண்டத்துல என்ன ரகசியம் இருக்கு, நம்மளுடைய பிண்ட அண்டமான நம்மளுடைய தலைக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த சத்சங்கத்துல பார்ப்போம். இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஞான நிலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விளங்கப்பெறும். இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நம்மளை இயக்கிட்டு இருக்கிற இந்த ஆறாதார தலைவன் தான் முருகப்பெருமான். நிறைய பேர் சொல்லுவாங்க முருகப்பெருமானோட 6 தலங்கள் 6 சக்கரங்கள் அப்படின்னு. ஆனா இதை ஒரு படி உள்ள போய் பார்த்தோம்னா, முருகனுடைய 6 படை வீடு பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆதாரங்கள் கிடையாது. இது இந்த சிவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானோட அம்சங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கீழிருந்து வர இந்த 6 ஆதார மையங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 5 ஆதாரங்கள் சரிங்களா, இந்த ந ம சி வ ய அப்புறம் ஓம் அப்படிங்கிற கீழே இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட ஆதிக்கத்துக்கு கீழே வர ஆதார மையங்கள். இதுக்கு அடுத்து மேலே மேலாராதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது முழுக்க முழுக்க சூக்ஷமமான விஷயங்களால் நிறைந்தது. கீழே இருக்கிறது சூக்குமம் அப்படின்னா, மேலே இருக்கிறது அதிசூக்குமமான விஷயங்க. இந்த 6 ஆதாரம் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட 6 படை வீடாக சித்தர்கள் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ உங்களுக்கு புலப்படும் அப்படின்னா, வள்ளலார் சொல்ற மாதிரி அனுபவத்தில் அறிந்து ஆராய்க. தக்க குருவோட ஒரு தூண்டுதலின் பேரில் நீங்க இதை கரெக்டா வழிமுறை பின்பற்றுனீங்கன்னா மேல் ஆராதார சூக்ஷமங்கள் என்னன்னு நமக்கு தெரிய வரும். இதை தாண்டி உள் ஆராதார நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆன்மீக உலகத்துல எட்டாக்கனியா தான் இருக்கு இப்ப இருக்கிற மக்களுக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம முதல்ல இருக்கிற இந்த 6 ஆதாரங்களையே நம்மளால முதல்ல புரிஞ்சுக்க முடியல. இதுதான் உண்மை. கரெக்டுங்களா? எங்க பார்த்தாலும் 7 7 சக்கராஸ் அப்படின்னுறாங்க. சக்கராஸ் அப்படின்னா அது ரொட்டேட்டிங் எனர்ஜி. இட் ஜஸ்ட் கம்ஸ், ஃப்ளோஸ், டர்ன்ஸ் அப்வர்ட்ஸ், கீழே போகுது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எங்கேயோ போய் லாக் ஆகுது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளால அடிப்படை ஆன்மீகத்தோட அடிப்படைன்னு சொல்லப்படுறது கீழ் 6 ஆதார நிலைகள் தான். இந்த கீழ் 6 ஆதார நிலைகளையே நம்மளால சரியான தெளிவு கொண்டு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா மேல் 6 ஆதாரம் எப்பொழுது விளங்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த விஷயங்களை நம்மளால செவி வழியா கேட்டுட்டு போயிட முடியும். இப்ப நான் மற்றவங்க மாதிரி இது ரகசியம், நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்.
ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அனுபவத்தால நீங்க கற்று உணர்ந்து வரும்போது, இதோட முழு பலாபலன நீங்க அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள வந்து வெளிப்படையா வந்து சொல்றது கிடையாது. அப்போ இந்த மாரி என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க. 5த் ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனுமே இல்ல. ஆனா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடத்த வுட்டுட்டு 5த் ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம போய் படிச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, அதுல ஏதாவது ஒரு இது ஒரு காமன் சென்ஸா மேக் பண்ணுமா? நிச்சயமா கிடையாது. ஸோ, நான் என்ன சொல்றேன், 5த் ஸ்டாண்டர்ட்ல இது எல்லாம் இருக்கு. 5த் ஸ்டாண்டர்ட் போன ஒருத்தர் அத தாண்டி போயிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து நம்ம சொல்லுவாங்க, நம்ம அண்ணாவோ யாரோ, இந்த மாரிலாம் இருக்கு. நீங்க வந்து அத படிக்கலாங்கும்போது, நமக்கு ஒரு ஆர்வத்த தூண்டும். என்ன ஆர்வத்த தூண்டும்னா, இந்த 1, 2, 3, 4 அப்படிங்கிற இந்த கிளாஸஸ நம்ம நல்லா படிச்சோம்னா தான் 5த் ஸ்டாண்டர்ட் முடியும்னு. ஸோ, அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தையும், ஆன்மீகத்த நோக்கிய தூண்டுதலையும் குடுக்கறக்காக தான் இந்த விஷயங்கள வந்து இலைமறை காயா நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு போறேனே தவிர, இதுல எனக்கு வந்து இத நான் மறைச்சு வச்சு நான் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், நான் மட்டும் தான் பெரிய ஆள் ஆகணும், இந்த மாரி சில ஆட்கள் இருக்காங்க. அந்த மாரியான எண்ணம் எனக்கு கிடையாது. சரிங்களா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. சிவ ரகசியம் அப்டின்னா வந்து ஆன்ம ரகசியங்கள் அப்டிங்கிறது தான் வந்து இதோட பொருள். அப்போ எவன் ஒருத்தனுக்கு ஆன்மா முழுமையா விழிப்பாகுதோ, அவனே அந்த விஷயங்கள வந்து தெரிஞ்சு அறிஞ்சுக்குவான். அத விட்டுட்டு ஒருத்தருக்கு ஆன்ம விழிப்பாயிருச்சு, நான் போய் இன்னொருத்தருக்கு ஆன்ம விழிப்பை ஏற்படுத்துறேன்னு சில விஷயங்கள நம்மளால பண்ண முடியாது. பண்ணவும் கூடாது. அது ஒரு பாவமா வந்து நிக்கும். அதனால அதற்கான தூண்டுதலுக்கான விஷயங்கள நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மகாரம் வாயிலா வந்து நான் குடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஸ்டார்ட்டிங் வீடியோல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் குடுத்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாட் அங்க நான் வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ரகசியங்களா தான் இருக்கும். இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. இதோட சேர்த்து முருகன் யோகக்கலை பிராக்டிசஸ் நீங்க கரெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சு, நீங்க அந்த லெவல்ஸ தாண்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. சரி, இப்போ கீழ் ஆராதாரம் இல்லாம மேல் ஆராதாரம் முருகனோட தலங்கள்னு சொல்ட்டோம். இப்போ நான் வந்து சில வீடியோஸ்ல வந்து நான் முருகன என்னன்னு சொல்லுவேன்னா, சுப்பிரமணியன் அப்படிங்கிறத சொல்றது. சித்தர் மரபுல அவர் அந்த மாரி சொல்லி தான் வந்து வழக்கம். இப்போ முருகன், சுப்பிரமணியன் அப்படிங்கிறது சுப்பிரமணியன் முதல் நிலை பேரா வந்து வச்சிருப்போம். அப்போ நெறைய பேருக்கு என்ன தெரியறது இல்லன்னா, சுப்பிரமணியனா யார சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தைப்பூச திருநாள்ல நான் உங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். தெளிவா உள்வாங்கிக்கங்க. சுப்பிரமணியன் அப்படின்னா முருகப்பெருமானோட யோக நிலையில இருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் சுப்பிரமணிய பெருமான். அதாவதும் சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத அழகா அதுல எழுதியிருப்பாரு சுப்பிரமணிய பெருமான். என்னன்னா வந்து காதுல தசநாதங்கள் நமக்கு இந்த யோக பயிற்சிகளுக்குள்ள போக போக வந்து நமக்கு தசநாதங்கள் கேட்குங்க. அதுல ஒரு முதன்மையான சிறப்பு மிக்க ஒரு நாத ஒலி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மணி ஓசை அப்படிங்கிறது. இந்த மணி ஓசை வந்து இந்த சுத்தமான மணி ஓசையை காதிலே கேட்க பெற்றதால் சுப்பிரமணியன் என்ற பெயரை பெற்றேன் நான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ சுப்பிரமணியன் அப்படிங்கிற பெயருக்கான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஓசையை தன்னுடைய காதில் முழுமையாக உள்வாங்கியது. அதாவது இந்த நாதங்களுக்குமே வந்து ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கு. தசநாதங்கள் இருக்கு இல்லைங்களா? இது சும்மா ஒரு வாட்டி கேட்டுட்டு அப்படி விடாது. இதுவே வந்து ஃபைன் டியூன் ஆகி போயிட்டே இருக்கும். உள்ள போக 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 அதோட அதோட சவுண்டோட அந்த தன்மைகள் மாறிட்டே இருக்கும். அதோட முழுமையான தன்மையை, அதாவது அந்த சுத்தமான மணி ஓசையை வெளியே எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லாம, எந்த ஒரு மியூசிக் எதுவுமே இல்லாம, அந்த மணி ஓசையை தன்னுள் கேட்டவர் தான் சுப்பிரமணிய கடவுள், சுப்பிரமணிய பெருமான், சுப்பிரமணிய சித்தர்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது எங்கெல்லாம் வந்து நடைபெறும் அவருக்கு மட்டும்தான் சாத்தியமானா கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே சாத்தியம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து முருகன் யோகக்கலை கிளாஸஸ்ல இந்த பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சோன்ன, இந்த மணி ஓசையோட அடிப்படை நாத சத்தங்கள் உங்களுடைய காதுல கேட்க ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாருமே சாட்சி இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குகன் அப்படிங்கிற ஒரு பேர். குகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? குன்று அப்படின்னு சொல்றது நம்மளுடைய சிரசுக்குள்ள இருக்கிற அந்த பகுதிய தாங்க சொல்றாங்க. அதுதான் வந்து குன்று அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லா முருகன் கோயிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படியேறி மலை மேல தான் மோஸ்ட்லி அவர் அப்படிதான் இருப்பாரு. மலை மேல ஏறி போய் பார்க்குற மாரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ அந்த மலை அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய சிரசு. சிரசுக்குள்ள முழுமையான ஆட்சி செலுத்துறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான். இன்னொரு ரகசியம் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிவாலயங்கள் ரொம்ப பழமையான சிவாலயங்கள்ல போனீங்கன்னா, ஒரு பக்கம் சிவபெருமானோட சந்நிதி இருக்கும். ஒரு பக்கம் அம்பாளோடது இருக்கும். 2க்கும் சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான வச்சிருப்பாங்க. அந்த முருகப்பெருமானுக்கு வந்து என்ன மாரியான உருவமா இருக்கும்னா, 6 தலைகள் கொண்ட முருகப்பெருமானா இருப்பாரு. இத யாராவது ரொம்ப இப்ப ரீசென்ட்டா கட்டுனாங்க பார்த்தீங்களா, அந்த சிவாலயங்கள் இந்த 100 வருஷம்லாம் கிடையாது. சுமார் ஒரு 2000, 3000 வருஷம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சிவாலயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விதமான
உருவ வேலைப்பாடுகள் அந்த இடத்துல இருக்கும். இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை உணர்த்தது தான். நம்ம வள்ளல் பெருமானம் அழகா சொல்லுவாரு, சுப்பிரமணியன் அப்படின்னா வந்து முருகன் அப்படின்னா வந்து 6 பட்டையாய் ஒரு நரம்பு உள்ளது, அதை சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 இடங்கள்ல உள்ளது, ஒன்று ஹிருதயஸ்தானத்திலையும் ஒன்னொன்று நம்மளோட நெத்தியிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ நீங்க போய் அந்த 6 பட்டையா என்ன இருக்குன்னு உடனே நான் வந்து கூகுளில் போறேன், என்னோட உடம்புக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு அனாட்டமி பிரிச்சு பார்க்கறேன் அப்படின்னா வியர்த்தம், வேஸ்ட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து சித்தர்கள் எதையோ வந்து வெளியே பார்த்து நோட்ஸ் எடுத்தது கிடையாதுங்க. தனக்குள்ள தன்னை ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு காட்டி அவங்க செஞ்ச ஆராய்ச்சியின் விளைவு தான் இன்னைக்கு நீங்க படிக்கிற அத்தனை நூட்களுமே. நான் என்னோட அனுபவத்துல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு இதை வந்து கேட்கறதுக்கு சிலருக்கு வேடிக்கையா இருக்கலாம், சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், சிலருக்கு அதிசயமா இருக்கலாம். ஆனா சத்தியமான உண்மை என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஸ்கேன் மிஷின், எந்த ஒரு எக்ஸ்ரே, எந்த ஒரு இதுவும் இல்லாம உங்களுடைய உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் சத்தியமா உங்களால பார்க்க முடியும். இது சத்தியமான உண்மை. சித்தர்கள் இதுக்கு ப்ரூஃப்ஸும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி யோகத்துல நீங்க நுணுக்கமா உள்ள போக 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 ஆழமா நீங்க போகும்போது உங்க உடல் உறுப்புகள் உள்ளுக்குள்ள எந்த மாதிரி செயல்படுது, என்ன சப்தங்களை எழுப்புது, உங்களுடைய அந்த ஜீரண மண்டலம் எப்படி வேலை செய்யுது, உங்களோட சிரசு எப்படி இருக்கு, உங்க முதுகெலும்போட அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய கல்லீரல் பை, பித்தப்பை எப்படி இருக்கு, உங்களுடைய பிறப்பு உறுப்புக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஒரு லிக்விட் சொல்றோம் இல்லையா, அந்த விஷயங்கள் திரவங்கள் எப்படி ஊறுது, அதே மாதிரி உங்களோட மூளை எப்படி யோசிக்குது. அதாவது சூக்குமமான விஷயமும் காட்டும், ஸ்தூலமான விஷயங்களையும் காட்டும். ஸ்தூலமான விஷயங்கள்லாம் ஹார்ட்வேர் மாதிரி நம்மளோட மூளை, நம்மளோட அந்த இந்த பைகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா. சூக்குமமான விஷயம்னா அது செய்யற செயல்பாடுகள். இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய யோக கலை, யோக பயிற்சி முறையா செய்ய 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 சத்தியமா இந்த விஷயங்களை காட்டி கொடுக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சிலர் இது அந்த அனுபவங்களை வந்து பெற்று தேர்ச்சியானவங்களும் இதுல இருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள அறிஞ்சு ஆராய்ஞ்சு தெளிய வேண்டிய விஷயங்கள். அதுக்கு தான் வந்து சித்தர்கள் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் வள்ளலார் வந்து இந்த விஷயங்களை வந்து பார்த்து தனக்குள்ள 6 பட்டையாக ஒரு நரம்பு இருக்கு, 6 பட்டையா ஒரு மணி இருக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி 6 ஆதார மையங்கள் இருக்கு இல்லைங்களா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை. அதோட நிறுத்திடணும் 6 ஆதாரங்களை. சகசர தலம் 7வது ஆதாரம்னு போய் முட்டாள்தனம் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6 ஆதாரங்கள் தான் வந்து ஆதார மையங்கள். அந்த 7வதான சகசர தலம் வந்து ஃபினிஷிங் லைன், சரிங்களா. அதுல இருந்து அடுத்த 6 ஆதாரம் தொடங்கும். இது ஒரு சூக்கமமான விஷயம். இப்போ அந்த 6 ஆதாரமுமே வந்து நமக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்ணுவோம் இல்லைங்களா, பண்ணும்போது நமக்கு சில ஒளி நிலைகள் தோன்றும், சரிங்களா. அந்த 6 ஆதாரங்களும் ஒரு சில விதமான லைட் எமிஷன் கொடுக்கும் நமக்குள்ள. அதை தான் வந்து அந்த ஒளியவும் வந்து சுப்பிரமணியனாகவும் முருகனாகவும் சொல்லுவாங்க அப்படின்னு வள்ளல் பெருமானார் வந்து நமக்கு தெளிவான குறிப்புகள் கொடுத்துருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானோட இந்த ஆட்சி மிகுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரசு தான். கம்ப்ளீட்டாக அந்த சிரசோட ஒற்றை அணுவை ஆட்சி செய்கிறது, அதை சுற்றி இருக்க பகுதி, இது எல்லாமே ரூல் பண்ணுறது முருகப்பெருமான் தான். இன்னொரு ரகசியம், திருவண்ணாமலை, சரிங்களா. திருவண்ணாமலை அப்படின்னா நம்மளுடைய தலையை குறிக்கிற ஒரு பாகம் தான் திருவண்ணாமலை. அது அக்னி ஸ்தலமாகவும் இருக்கும். சித்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை வந்து 2 வகையாக வந்து குறிப்பிடுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்னியை வந்து நம்மளுடைய அநாகதம்ல இருக்கிற நெருப்பாகவும், இன்னொரு விஷயத்தை வந்து தலைக்குள்ள சிரசுக்குள்ள நீங்க மூற்ற நெருப்பாகவும் சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 2 நெருப்பும், இந்த நெருப்பு இருக்கிற அந்த திருவண்ணாமலையில அண்ணாமலையாருக்கு ஈக்குவலான அந்த முக்கியத்துவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் அந்த இடத்துல இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரசுக்குள்ள அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ஸோட முருகப்பெருமானுக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற சித்தர்கள் நமக்கு காட்டின சூக்ஷமமான வழிகள். நம்ம போயிட்டு உட்காந்துட்டு ரெக்கார்டிங் கேட்டு முருகனோட டெய்லியும் வந்து பக்தி பாடல் கேட்குறேன் அப்படின்னு இப்போ வந்து சில பாடல்கள் கேட்டுட்டு நான் அங்கே வரேன், இங்கே வரேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இதுக்கு பேர் உண்மையான பக்தி அல்ல. நான் இதை சொன்னோன்னா உங்களுக்கு கோபம் வரலாம், ஆனால் உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன ஆறுதலுக்காக நான் இறைவனை தேடுறேன்னா 100% கரெக்டு நீங்கள் பண்ணுறது. நீங்கள் பக்தி பாடல்கள் கேட்கலாம், கோயில் போகலாம், அங்கே பிரதட்சணை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாங்க, தப்பே கிடையாது. என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும்பா, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நான் முருகனை வந்து பார்க்குறேன், நான் நிம்மதியாக இருக்குன்னா ஓகே ஃபைன். நீங்கள் போயிட்டு நீங்கள் பீச் ஓரமாக படுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பீச் ஓரமாக அப்படின்னா நான் வந்து திருச்செந்தூரில் சொல்கிறேன், மன்னிக்கணும், திருச்செந்தூரில் வந்து அந்த கடற்கரை ஓரமாக நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு படுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அழகு குத்தலாம், காவடி எடுக்கலாம், வேல் இது பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது உங்களுக்கு எனக்கு மன நிம்மதி வேணும் அப்படிங்கிற
ஃபர்ஸ்ட், அதாவது இதுதான் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் பக்திக்குள்ள சித்தர்கள் வந்து வெளியே தள்ளுவாங்க. இந்த மாதிரி எனக்கு மன நிம்மதி இருந்தால் போதும்னா இதோட போதும். ஆனால் எனக்கு இதை தாண்டி இன்னொரு படி நான் முன்னாடி வரேன். அதாவது முருகப்பெருமானோட தரிசனம் எனக்கு வேணும். நான் வந்து முருகப்பெருமான் வந்து என் கூட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். சுப்பிரமணிய முருகனோட உபாசனை வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தது தான் வந்து மந்திரங்கள், பூஜை முறைகள். இதெல்லாம் சதாசர்வ காலமும் வந்து மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது, வேல்மாறல் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகும்போது முருகப்பெருமானோடைய அதாவது ஹாலுசினேட்டிங் இல்யூட்டிங் காட்சிகள் கிடைக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த காட்சிகள் எப்படின்னா உங்களுடைய மனம் உங்களுக்கு வந்து உள்ளேருந்து அதாவது இது எப்படி உருவாகணும்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை உள்ள ஊட்ட 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 ஃபர்ஸ்ட் லெவலில் மன நிம்மதி கிடைக்கும். ரெண்டாவது லெவல் இப்போ சொல்கிறத மனம் வந்து வலிமை பெறும். மனதோட பலத்தை வச்சு மட்டும்தான் மனசால ஒரு விஷயத்தை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மனதுக்குள்ளே நீங்கள் முருகன் அப்படிங்கிற ஒரு ஃபீடை உள்ளே கொடுக்குறீங்க, அதுக்கு ஃபுல் எனர்ஜி கொடுக்குறீங்க, அது வெளியே வந்து முருகனாக வந்து நிற்கும். இது ரெண்டாவது கேட்டகரி. ஃபர்ஸ்ட் அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டகரி இருக்குது. இவங்க என்ன அப்படின்னா வந்து எனக்குள்ள முருகப்பெருமான் வந்து ஒளியாக இருக்காரு, இதாக இருக்காரு, எனக்குள்ள அசரீரியாக கேட்குறாரு, இந்த மாதிரி இருக்காருன்னு யோக பயிற்சிகளில் தேடுவாங்க. ஒன்றாவது கேட்டகரி, இது எல்லாத்தையும் தாண்டின கேட்டகரி தான் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முழுமையாக உங்களுக்கு குருவாக வந்து உணர்த்தி காட்டுவார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி இதுதான். இப்போ இதில் எந்த கேட்டகரி வேணும்னு முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. எல்லாத்தையுமே இப்போ கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே வந்து இது வித்தியாசமாக செயல்படும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதிக்காக ஒரு கேட்டகரி, ரெண்டாவது மன வலிமைக்காக ஒரு கேட்டகரி, மூணாவது இந்த விஷயங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கேட்டகரி, நாலாவது குருவாகவே ஒரு மாறி நிற்கிறதுக்காக ஒரு கேட்டகரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள் இருக்குது. அவர் சொல்கிற இந்த ரகன பவச ரர 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 ர ரிகன பவச ரிரி ரி 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 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ர ரி ரு இந்த டங்கு டிங்கு இது எல்லாமே நமக்குள்ள நம்ம சிரசுக்குள்ள ஒவ்வொரு இடங்கள்லையுமே இருக்கிற ஒரு சில சப்த அலைகள். சரிங்களா? நம்மளுடைய இந்த சிரசு இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி வந்து சொல்கிறாங்க இல்லையா, இந்த யூனிவர்ஸோட மினி ஜெராக்ஸ் நம்ம அப்படின்னு. அப்போது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் எப்படிப்பட்ட ஒளிமண்டலங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, பால்வெளி மண்டலம் அது இது அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு மில்லி மீட்டருக்கும் ஒவ்வொரு இன்ச்சுக்குமே நம்ம உடம்புக்குள்ளே நம்ம சிரசுக்குள்ளே நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு ஸ்பார்க் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே. நம்ம வந்து சின்ன வயசில் என்னடா ரா போடுறாங்க ரீ போடுறாங்க நல்லா இருக்குது பாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பாடல்களை கேட்டுட்டு ஆஹா மதி மயங்குது, மதி மயங்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை மதி தெளிவாகணும் அப்படின்னா இந்த விஷயங்களை பாடல்களாக பார்க்குறத விட்டுட்டு அடுத்து இதுக்குள்ளே என்ன ஆன்மீக ரகசியங்களை சொல்ல வந்திருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சிந்தை கலங்காம 36 உரு யார் இதை ஜெபிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து வரும். அந்த முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன் வந்து இந்த இடத்துல அவங்க வந்து சிந்தை கலங்காமல்னு கொடுக்கணும்? 36 உரு, அந்த ஒரு விஷயத்தை எப்படி 36 உரு கொடுக்கறது? அதுக்கு என்ன ஒரு சூக்ஷமம் இருக்கும்? இது எல்லாமே ஆழமாக நீங்கள் விசாரம்குள்ளே போக 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 என்ன ஆகுனா நம்மளுடைய சிரசில் இருக்கிற அந்த 6 பட்டையாக இருக்கிற மணியோட அந்த ஒரு ஒளிநிலை என்ன ஆரம்பிக்கும்னா அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம யோகக்கலை பயிற்சிகள் பண்ணிட்டு விசாரங்கள் செய்ய அந்த உஷ்ணத்துக்கு கீழே இருந்து மேலே அந்த உஷ்ணம் ஏறும்போது என்ன ஆகுனா அந்த மணியோட பிரகாசம் ஜாஸ்தி ஆகும்போது இந்த விதமான ரகசியங்கள் எல்லாமே வல்லார் சொன்னது போல வந்து வெட்ட வெளிச்சமா அப்படியே ஓப்பனா அப்ரப்டா தெரியும் எல்லாத்துக்குமே. புரியுதுங்களா? அடுத்து முருகன் அப்படின்னா என்ன அப்படின்னா, முருகன் அப்படின்னா வந்து தூய கடவுள் தன்மை தான் வந்து பாத்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிற ஒரு நிலை. முருகப்பெருமான் தான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் எல்லாத்துலேயுமே அழகு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அந்த கடவுள் தன்மை முழு ஒளி பெற்றது அப்படிங்கிறது முருகப்பெருமான். ஏன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றுனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நெற்றிக்கண் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு சூக்ஷமம் இருக்கு, அதுதான் முருகனோட இடம். புரியுதுங்களா? இதுதான் இதுக்கான ரகசியம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு சுப்பிரமணிய கடவுளோட ஒரு விஷயங்கள் வந்து தெளிவாயிருக்கும். சுப்பிரமணியன் என்ன, யாரு, முருகன் என்ன, குகன் என்ன, இதுக்கு அடுத்து நிறைய பேர்கள் இருக்கு. கந்தன்னா என்ன, கதிர்வேலன்னா என்ன, வேல்னா என்ன, அந்த சேவலுக்கு என்ன ஒரு விளக்கம் இருக்கு, மயிலுக்கு என்ன ஒரு விளக்கம் இருக்கு, இதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல போக போக நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த லெவலில் வரும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பச்சை மயில் ஏறி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து நார்மலாக இருக்க மயில் தான் வந்து முருகன் ஏறி போவார்னு நினைப்போம். ஆனால் எல்லா பாடல்கள்லையும் நிறைய இடத்துல சித்தர்களும் சரி நம்ம பாடுற அருணகிரிநாதர் எல்லாருமே வந்து பச்சை மயில் ஏறி அப்படின்னு வந்து போக சொல்லுவாங்க. அது என்ன பச்சை கலர் மயில்? இது வரைக்கும் உலகத்தில் பச்சை கலர் மயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பச்சை மயில் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்மளுடைய வாசி காற்றதான் வந்து சித்தர்கள் வந்து பச்சை மயிலேறி வரும் முருகா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பச்சை அப்படின்னா வந்து அது காற்றை குறிக்கிற ஒரு சுக்கமமான ஒரு சொல். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த பச்சை அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இப்போ
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 விதமான 6 படை வீடுகள் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். சுப்பிரமணியன் என்னன்னு பார்த்தோம், முருகன் என்னன்னு பார்த்தோம், குகன் என்னன்னு பார்த்தோம், அவரோட மயில் ரகசியம் என்னன்னு வந்து பார்த்தோம். மாயையே தனக்கு கீழே அடக்கி வச்சிருக்காரு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தைப்பூசம் ஏன் அன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு திரைகள் விளக்குறாருன்னா, தை மாதம் இதோட ஒரு சின்ன ரகசியம் மட்டும் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம், கிளாஸஸில் தான் வந்து நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். இந்த தைப்பூச திருநாள் இது உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை வெளியே சொன்னது கிடையாது. தை அப்படிங்கிறது வந்து சூரியன் வெளியே வரக்கூடிய மகரத்தில் இருக்கிறது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட கடகத்தில் இருக்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரி ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அதிக ஒளி பெற்ற ஒரு நாளாக இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆன்மாவும் மனதும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் ஒரு தருணம். இதை தான் வந்து வள்ளலார் தைப்பூசம்னு சொல்கிறாரு. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சந்திக்கிற நாள் தான் தைப்பூசம். ஆனால் நமக்குள்ள அதே மாதிரி ஜோதி எப்போ வந்து காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் சூரியன் எந்திரிச்சு வரும், இறங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் சந்திரன் எந்திரிக்கும். அதாவது இந்த சூரிய கலையானது சந்திர கலையோட போய் சேருது அப்படிங்கிறத ஒரு சூக்கமமாக வள்ளலார் அந்த இடத்துல நமக்கு சுற்றி காட்டி, நடுவில் வந்து இது ரெண்டும் சேரும்போது அக்னி கலையை வந்து தோற்றுவிக்குதுங்கிறக்காக 7 திரைகளும் இது ரெண்டும் சேரும்போது 7 திரைகளும் விளக்கி அக்னி கலையாகிய அக்னி கலையில் வந்து ஆன்மா நமக்கு வந்து ஒளி ரூபமாக காட்சி கொடுக்குதுங்கிறது தான் வள்ளல் பெருமான் நமக்கு தீப தரிசனமாக காட்டிட்டு போயிருக்காரு. அதனால அங்கே போய் தீபம் பார்த்தா எனக்கு வந்து மோட்சம் கிடச்சிரும், முக்தி கிடச்சிரும் அப்படின்னா வந்து ஒரு விதமான எதுவுமே கிடைக்காது. இதை வள்ளல் பெருமான தயவு செய்து உங்களுக்குள்ள பாருங்க. சத்தியஞான சபையில் ஏன் காட்டினாரா, சிரசு தான் சத்தியஞான சபை, தயவு செய்து அதுக்குள்ள பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து தைப்பூச சிறப்பு பயிற்சிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கிறதே மிகவும் சிறப்பு வாய்ந்த பயிற்சி தான். நம்ம கொடுத்துருக்க பயிற்சியை நீங்கள் சிறப்பான நாளில் செய்யும்போது அது இன்னும் சிறப்பு பெற்றுரும். அதனால் முருகன் யோகக்கலை ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு வாய்ஸ் நோட் வரும் குரூப்பில், அந்த நேரத்துக்கு இந்த பயிற்சியை வந்து செய்யுங்க. நம்மளுடைய முருகன் யோகக்கலை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஏதாவது வந்து இந்த நாளுக்கு சிறப்பு பயிற்சி, அந்த நாளுக்கு சிறப்பு பயிற்சி, சித்தர்களோட முறையில் சில நாட்களுக்குன்னு சில சூக்கமமான பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சிகளை எடுத்து கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி யாராவது தெளிவு நிலையில் இருக்காங்க அப்படின்னா கிடையாது. சும்மா கண்ணை தூக்கி மேலே வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த பாராயணம் பண்ணுங்கன்னா அதுக்கு பேர் பயிற்சி ஆயிடாது. அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. மந்திரம் சொன்னால் மனம் இரண்டாய் போகும், மந்திரம் சொல்லாதே. உன்னுடைய மனதை திறமாய் மாற்று. உனக்குள்ளே வந்து ஆன்ம சுயரூபம் விழிச்சிட்டு இருக்கும், நீ போய் அதை பார்த்து தரிசனம் பண்ணுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதோட இந்த தைப்பூச திருநாள் சத்சங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். சர்வமும் சிவம்.